வாய்தா விவரம், ஹியரிங் டேட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன், அதில் மொபைல் அப்ளிகேஷன், அதில் வந்து கோர்ட் சர்வீஸ் அந்த அப்ளிகேஷன் மூலமாக அதை வாய்தா டேட்டை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து சிஎன்ஆர் நம்பர், கேஸ் ஸ்டேட்டஸ், காஸ் லிஸ்ட்டு, மை கேசஸ். அதில் கேஸ் ஸ்டேட்டஸ் அதில் தமிழ்நாடு தான் இருக்குது. தமிழ்நாடு அதில் வந்து மதுரையா, திருச்சிராப்பள்ளியா, வேலூரா, அதில் வந்து மதுரை. இப்போ கேஸ் நம்பர், பார்ட்டி நேமு, ஃபைலிங் நம்பரு, எஃப்ஐஆர் நம்பரு, அட்வொகேட்டு, ஆக்டு, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. அதில் கேஸ் நம்பரில் பார்த்தா அது கேஸ் டைப்பு வேணும். அதில் வந்து சிவிலா, கிரிமினலா, அந்த இது சிஎம்இ, அந்த சிஎம்ஏ, ஏஎஸ் அப்பீல் சுட்டு, சிபி கிளைம் பெட்டிஷனு எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எந்த கேஸோ அந்த இதில் வந்து கேஸு எந்த கேஸு இபின்னு வச்சுக்கோங்களேன். இபி பெட்டிஷன் இந்த இருக்குது பாருங்கள், இபி பெட்டிஷன். இப்போ இபி பெட்டிஷனில் கேஸ் நம்பர் 58/2018 அதில் 58/2008 6 கேஸ் இருக்குது. அதில் எந்த கேஸு உங்கள் கேஸோ அதில் இப்போ சப்கோர்ட் இருக்கும், அடிஷ்னல் சப்கோர்ட் இருக்கும், அதில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். அதில் உங்கள் இதில் வந்து எந்த கேஸு எந்த கோர்ட்டில் நடக்கோ அப்போ அடிஷ்னல் சப்கோர்ட்டுன்னு இருக்கா, அதை அமுக்குனா ரூபா vs டிஎன்எஸ்டிசி, இதுதான் பார்ட்டி நேம், ரூபா vs டிஎன்எஸ்டிசி. அப்போ அந்த இதில் போட்டுன்னா பெட்டிஷனர் அட்வொகேட்டு, ரெஸ்பாண்டன்ட் அட்வொகேட்டு, கேஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கா, இந்த இதில் வச்சோன்னா கடைசி டேஸு 7/2/2019 டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த கேஸ் இல்லை அப்படின்னா இப்போ சப்கோர்ட் பிரின்சிபல் சப்கோர்ட் இந்த மெத்தடு தான் இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்குற மெத்தடு. அப்போ கேஸ் நம்பர் தெரியல அப்படின்னா பார்ட்டி நேம் அந்த இதில் வச்சு இதில் வந்து கணேசன் vs 2020 பெண்டிங்னு வச்சுக்கோங்களேன். அப்போ
எத்தனை கேஸு? 52 கேஸ் இருக்குது. 52 கேஸில் உங்கள் கேஸு எந்த கோர்ட்டில் நடக்கோ, அப்போ பிரின்சிபல் சப் கோர்ட் மதுரைன்னு இருக்குது. இதில் அந்த இது நடக்குன்னா இதில் 3 கேஸ் இருக்குது. 3 கேஸில் அண்ணா நகர் பிஎஸ்ஆ, இது எம் கணேசன், என் கணேசன், கணேசன். இப்போ 3 கேஸில் உங்கள் கேஸு எந்த இதில் இருக்கோ அந்த இதில் கண்டுபிடிச்சி கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்து, இப்போ இந்த இது என் கணேசன் தான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதில் கிளிக் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ கேஸ் ஹிஸ்ட்ரி ஏழு 2/2024 ஸ்டெப்ஸு 20/12 வாய்தா வந்திருக்கு. 7/2/2024 ஃபார் ஸ்டெப்ஸு ஐடி ஸ்டேட்டட் தட் கவுன்சில் ஃபார் பிளண்டிஃப் டைடு ஃபார் ஸ்டெப்ஸு. பிளண்டிஃப் இறந்ததுனால இப்போ பிளண்டிஃப் சைடு வாரிசுதாரர்கள் அந்த இதை சேர்க்கணும். அந்த இதுக்காண்டி தான் வாய்தா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் கேஸ் ஸ்டேட்டஸு எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ அட்வொகேட் இது கேஸ் நம்பரு தெரியல, பார்ட்டி நம்பர் தெரியல, அட்வொகேட் நேம் மட்டும் தெரிஞ்சதுன்னா இப்போ அட்வொகேட்னு போட்டு இப்போ அந்த இதில் கணேசன் அப்படின்னு பெண்டிங். இப்போ கோன்னு கொடுத்தோன்னா இப்போ கணேசனுக்கு 454 கேஸ் இருக்குது. ஆனால் என்ன கணேசன் அது வரும் 454 கேஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் 454. என்ன என்ஜின் முதற்கொண்டு தெரிஞ்சால் தான் அந்த கேஸை பொறுத்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.